எடுத்துட்டீங்க. 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம் இல்லை. பார்க்கவே பட்டு பயங்கரமாக இருக்கு. பாம்பு ஐயோ சம்பவமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம சேனலில் மூணார் ஹோட்டல், வால்பாறை ஹோட்டல், அப்புறம் தேனி ஹோட்டலோட ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும், மூணார் டூரிஸ்ட் பிளேசஸ், பாலக்காடு, இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ சேனலில் இருக்குங்க. அதோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வால்பாறை ட்ரிப் பற்றியும், அங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும், அதுக்கு எப்படி போகணுன்னு பார்க்கலாம். வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு அழகிய மலைவாசஸ்தலங்க. இது கடல் மட்டத்திலேருந்து 1059 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ், பார்க்கு, கார்டன் அப்படிலாம் இங்கே இல்லைன்னாலும் மனதுக்கு அமைதியும் புத்துணர்ச்சியும் தர்றதில் இந்த வால்பாறை சளைச்சதே இல்லைங்க. அதனால தான் இதை 7th ஹெவன்னு சொல்கிறாங்க. வால்பாறை போகிறதுக்கு பொள்ளாச்சி வழியாக தாங்க போகணும். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் 2 hours ட்ராவல் டைமும் எடுக்கும். நாங்கள் உடுமலைப்பேட்டிலேருந்து போகிறதுனால முக்கோணம் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து லெஃப்ட்டில் போனால் ஆனமலை ரோட் பிரியுங்க. அப்படியே அந்த வழியாக வந்தால் இந்த நாமு சுங்கம் வருங்க. இங்கேருந்து நேராக போனால் ஆனமலையும், ரைட் சைடில் போனால் பொள்ளாச்சியும், லெஃப்ட் சைடில் போனால் வால்பாறையும் வருங்க. நம்ம லெஃப்ட் சைடில் போவோம் வால்பாறைக்கு. இப்போது திரும்பி இந்த பொள்ளாச்சி டு வால்பாறை ரோடு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மரங்கள் சூழ்ந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டே நம்ம போவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறது. 2 பக்கம் மரங்கள் அப்படியே கொடை மாதிரி இருக்கிறதும், நடுவில் நம்ம போகிறது செம இல்லை? வாவ்! ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்தாச்சு. அது என்ன தெரியுமா? அப்படி போகிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் ஆலியார் டேம் அண்ட் பார்க்குங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 5 ரூபாய்ங்க. மொபைல் கேமராக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பார்க்லேருந்து பார்த்தா வால்பாறை மலைகள் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பார்க்கில் கிட்ஸ் விளையாட நிறைய ரைட்ஸ் கூட போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பார்க்லேருந்து படியேறி மேலே போனால் டேம் வியூ இருக்குங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு மெஸ்மரைசிங்காக இருக்கும் வியூஸ் எல்லாம். நிறைய படங்களோட பாடல் காட்சிகள் கூட இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வியூஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒர்த்தான பிளேஸ் தாங்க இது. அவ்வளோ நமக்கு ரெஃப்ரெஷ்ஷாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்குங்க. அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கீழே பார்க்குக்கு ஆப்போசிட்டில் வண்ணமீன் கண்காட்சியகம் இருக்குது. அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ 15 ரூபாய்ங்க. டைம் இருந்தால் அதையும் கூட பார்க்கலாம். அதை பார்த்து முடிச்சுட்டு அதே ரோட்டில் வந்தீங்கன்னா அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷியோட அறிவு திருக்கோயில் கூட இருக்குங்க. இதுக்கு உள்ளே போகிறதுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும்தாங்க அலோவ் பண்ணுவாங்க. அறிவு திருக்கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா இருக்குங்க. அங்கே உங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக வர்றது ஆனைமலை புலிகள் காப்பகத்தோட என்ட்ரன்ஸும் அங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்தாங்க. அஃபிஷியலாக உங்களோட வால்பாறை ட்ரிப்பு இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அங்கே உங்களுக்கு என்ட்ரன்ஸுக்கு பெர் பர்சனுக்கு 30 ரூபாயும், வண்டிக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேயே கவி அருவியில் தண்ணி வருதா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. கவி அருவியில் தண்ணி வரலைன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. வால்பாறை போகிறதுக்கு மொத்தம் 40 ஹேர்பின் பெண்டு இருக்குங்க. அதை கடந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டுலேயே பார்த்திங்கன்னா கவி அருவி வந்துடும். இந்த தடவை நாங்கள் போனப்போ கவி அருவி க்ளோஸ்டுங்க, அதனால் அலோவ் பண்ணல. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் போன ஃபோட்டோஸை இதோட அட்டாச் பண்ணுறேன். கவி அருவிக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்ங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாக வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தண்ணி ரொம்ப குறைவாக வந்தாலும் இல்லை வரலைனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை அந்த செக் போஸ்ட்லேயே சொல்லிடுவாங்க. இங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு சௌகரியம் இருக்குங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா கல்லில் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான இதெல்லாம் வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. நின்று கூட ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கலாம். வாங்க அப்படியே மலை ஏறலாம். உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். 2வது பெண்டு கொண்டை ஊசி வளைவு 40ல் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பாறைக்கு நடுவில் ரோடு போகுங்க. தூரத்துலேருந்து பார்த்தா அது ரோடு இருக்கிற மாதிரி தெரியும். என்னடா கல்லாக இருக்கேன்னு தெரியும். கிட்ட போனால் தான் ரோடு இருக்குது. பார்க்கவே பட்டு பயங்கரமாக இருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா
40 ஹேர்பின் பெண்டுக்கும் ஒரு பேர் கொடுத்து வச்சுருந்தாங்க. அழகாக ஒரு பறவையோட பேரை இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும். இது லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ இந்த போர்டு இல்லை, இப்போ இந்த தடவை தான் நான் பார்த்தேன். அது ஒன்றுக்கும் அழகாக நீட்டாக போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்படிப்பான் கொண்டை ஊசி வளைவு விளையாடுகள் நடைமாடும். ஆமாங்க, போகிறப்ப வரையாடும் நம்ம பார்த்தோம். நாங்கள் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடணும். அங்கங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸும் இருப்பாங்க. அங்கே ஒரு பூம்பலகன் கொண்டை ஊசி வளைவு, 6வது வளைவுக்கு இப்படி ஒரு பெயர். அருமை அருமை. மேலே ஏறணும், இப்படி வளைஞ்சு 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 வளைஞ்சு. ஆஹா, பஸ் ஒன்று வந்திருக்கு திரும்புறதுக்கு. திரும்பணும்ல, நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த பெரிய பஸ்ஸெல்லாம் திரும்ப கொஞ்சம் சிரமப்பட்டு தான் திரும்ப, பெரிய வெஹிக்கிளில் நிற்கிறாங்க. லோம்ஸ் காட்சி முனையா இங்கே, ஆனால் ஃபோட்டோ எடுத்து போகலாம். 9th பெண்டில் ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, அது லோம்ஸ் வியூ பாயிண்ட்டு. ஆனால் அலோவ் பண்ணல, அது எல்லாமே அடைச்சி போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் அங்கே ஆளை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏதாவது ரீசன் இருக்கும், ஏதாவது டேமேஜ் கிமேஜாக இருக்கலாம், போய் விழுந்துட்டு. அதாவது இவங்களுக்கு தானே ரிஸ்க்கு. மழை ஸ்லோவாக தான் போகணும் இல்லைங்களா? வண்டி போகுங்க, திருப்பூர் வந்துருமில்ல, அது அப்படியே சாலக்குடி சோலையாரான இங்கேருந்து 43 கிலோமீட்டர். இது ஒரு சின்ன ஊர் மாதிரிங்களா? மரம் போட்டு சாப்பிட்டுக்கலாங்களா? 7 மணிக்கே கிளம்பிட்டோம். அதனால் காலையில் பசிச்சுது, சரி சாப்பிட்றலான்ட்டு இந்த அட்டைக்கட்டியில் இறங்கி சாப்பிட்டோம். வீட்டிலேருந்து இட்லி பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். வடை மட்டும் வெளியில் வாங்கிக்கிட்டோம். சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா மயில் அகவிட்டே இருந்தது, சத்தம் கேட்டது. நான் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ன்பில் காட்சி முனை கூட இருக்குங்க, ஒரு வியூ பாயிண்ட்டு. நாங்கள் போனப்போ அது 9 மணி என்னமோ ஓப்பன் ஆகலை, 10 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம்மா. காட்டு பன்றியை பார்த்தோம். இங்கே பாருங்கள், மயிலை தேடி போய் பார்த்தேன், காணோம். அப்புறம் பார்த்தா ரோட்டில் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கு. எந்த நம்ம பறவைகள் விலங்குகளையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணுங்க. நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறப்பங்க, ஏன்னா அவங்க இடத்துக்கு தான் நம்ம போகிறோம், அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொண்டை ஊசி வளம் 27வது பெண்டு வந்துட்டோமா? இதை இப்போ இங்கே சொல்லியே ஆகணும், ஏன்னா ட்ராவல் எனக்கு அப்படி வாமிட் வருங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்துகிட்டே வர்றதுனால அந்த இதுவே ஹேபிட்டே மாறிடுச்சு. இப்போ 40 பெண்டுன்னு பயந்தேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டே வரல. அடுத்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எஸ்டேட்டுங்க. அந்த எஸ்டேட்டு பேர், அந்த இடமே பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால் அப்படிங்கிற இடம். இங்கே வந்து அந்த ஜகரண்டா ஃப்ளவர்ஸ் பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த மரத்தில் பூ, ஆமாம் மரம் தான் சொல்லணும். இந்த அங்கே ஒரு டீ கடை இருந்தது, டீ குடிச்சிட்டு போகலாம். டிஃபன் சாப்பிட்டு வந்ததுக்கு ஒரு மாதிரி இருந்தது, டீ சாப்பிட்டா தானே கொஞ்சம் அது நல்லாயிருக்கும்னு. பக்கத்தில் பார்த்தா ஒரு சூப்பராக ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு இது மாதிரி உட்காந்து குடிக்கிறதுக்கு. அங்கெல்லாம் சேர்கள் மாதிரி, இந்த மாதிரிலாம் ஸ்டூல் மாதிரி மரத்துலேயே எல்லாம் பண்ணி, பக்கத்தில் பார்த்தா மேலே ஏறி இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஜகரண்டா ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக விழுந்துருந்ததுங்க. இங்கே தண்ணி ஃபுல்லாக வர்றப்போ சூப்பராக இருக்கும் போல். ஜகரண்டா ஃப்ளவர்ஸ் சூப்பர். வாட்டர் ஃபால் எஸ்டேட்டில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறீங்களா மிஸ்டர் கணேசன்? என்ஜாய். இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் டீ, நார்மல் டீ எல்லாமே இருந்தது. எல்லாமே 10 ரூபா தாங்க, ரொம்ப சீப்பு. ஆனால் நல்லா இருந்தது, குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அது மாதிரி டீ தூள் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வால்பாறை வந்தீங்கன்னா இங்கே ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்புறம் போங்க, சூப்பராக இருக்கும். இன்னும் இங்கே பாருங்கள் எவ்வளோ குரங்கார்கள். டீ எஸ்டேட் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் நிறைய ஃபுல்லாக எஸ்டேட் தாங்க. கொண்டை ஊசி வளைவு முடியவில்லை, 28 தான் இருக்குது. ஃபுல்லாக டீ எஸ்டேட் ஃபுல்லாக தான் போய் அதான் பிஎஸ்என்எல் மட்டும்தான் எடுக்குது. ஜியோ ஏர்டெல்லாம் டவர் இதாகிடும். டீ எஸ்டேட் வர அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேயிலை பறிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம டீ எஸ்டேட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறது அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அப்படியே வாங்க ட்ராவல் பண்ணி பார்த்துட்டே போகலாம்.
ஃபால் எஸ்டேட்டோட. இப்போ வந்துட்டு இருக்கிறது வாட்டர் ஃபால் எஸ்டேட் 2ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீ கார்டன் தான் ஆக்சுவலாக. இது போகிற வழி வால்பாறைக்கு. இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோ ரீல்ஸ் எடுக்காமல் யாருமே போக மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரான பிளேஸுங்க இது. ஸோ நாங்களும் நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் தான் போனோம். வாட்டர் ஃபால் எஸ்டேட் இங்கே வந்து யாரும் ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க. செம்ம பிளேஸ். வெயிலாக இருக்கே, இங்கே நமக்கு சில்னஸே வராதோன்னு நினச்சேன். எனக்குன்னா தான் தெரியுது எவ்வளோ சில்னஸாக இருக்குது. வால்பாறை நம்மளை ஏமாற்றிடுமா? தெரியறது எல்லாமே டீ எஸ்டேட் தான். அப்பா சொல்கிற மாதிரி வண்டியிலேயே போயிட்டு இருந்தா கூட ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கும் கூட. ஆமாங்க, கண்கொள்ளா காட்சி தான். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்தேன். முதல்ல எடிட் பண்ணுறப்ப பார்த்தா 1 மணி நேரத்துக்கு வந்தது அந்த வீடியோ. அப்புறம் இப்போயே பாருங்கள், முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸே வரல, 12 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, அவ்வளோ நல்ல பிளேசஸ் இருக்குது. ஸோ நான் வந்து அதை வந்து தனியாக ஒரு ரோட் ட்ரிப்னு இன்னொரு வீடியோ அப்புறமா போடுறேன். இப்போ பாருங்கள் என்ன ஒரு வியூ பாருங்கள், இது செம வியூ. இப்படியே நம்ம வந்துட்டு இருந்தோம்னா அடுத்து வால்பாறைக்குள்ளே போயிடலாம். போட்டவரே இவர் தான், கார்வர் மோஷ். அதான் அங்கே செலவு வச்சுருக்காங்க. வால்பாறை 8 கிலோமீட்டர், சாலக்குடினூர் போட்டாச்சு. போகிறதுக்கு அங்கே வச்சு டீ கடை. இந்த ஏரியா பேரா வந்துச்சுன்னா வால்பாறை வந்தாச்சுன்னா தான். என்ன ரீசனிங்க? நல்ல முடி காய்ச்சி நல்ல முடி காய்ச்சி 12 கிலோமீட்டர் ஓடுது. ஆமாம், இங்கேருந்து கூழாங்கல் ரிவர்லேருந்து 10 கிலோமீட்டர். ஏதோ அதை பங்குனி உத்திர இது. வால்பாறை டவுனுக்கு என்ட்ரு ஆனோம்னா லெஃப்ட் சைடில் முருகன் கோவில் இருக்குங்க. அதே ரோட்டில் வந்து கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த இடத்துல ரைட்டு திரும்பி வந்தோம்னா நேராக அதே ரோட்டில் போனால் தான் அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட் பார்க்க முடியுங்க. ரூட்டு 3 கிலோமீட்ரு லெஃப்ட் போனோம். கூழாங்கல் ரிவர் நல்லமுடிக்கும் அதே தான் போய் 13 கிலோமீட்டர். நெம்பர் பாறை காட்சி பண்ணி 18 கிலோமீட்டர். சின்ன கல்லாறு 18. இதே ரூட்டு தான். வந்துட்டு லெஃப்ட் போக சொல்லுது. லெஃப்ட் போனால் கூழாங்கல் எல்லாமே லெஃப்ட் சைடு தான் போட்டிருக்கு. In 500 meters, slight right. Right. சின்ன கல்லாறு நேர, நீராறு டேமு நேர தான். 16 இது முடில் 6 கிலோமீட்டர். நல்லமுடி 10 கிலோமீட்டர் ரைட்டு. இது சின்ன கலர் ஃபால்ஸு சாட்டர்டே சண்டே தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல அந்த நேம் போர்டில் கூழாங்கல் பேர் இருக்கணுங்க. அந்த கட்டில் போனால் தான் கூழாங்கல் அருவி. நம்ம இப்போ ரைட் திருப்பி நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிறோம். நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு பயங்கர மோசங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது. ஆஃப் ரோடாக தான் இருந்தது. ஜீப்லலாம் வர்றதா ஓகே, நம்ம காரு இதிலெல்லாம் வந்தால் பார்த்து தான் வரணும். சின்ன ரோடாகவும் இருந்தது, நல்லாவே இல்லை ரோடு. அதுலேயே தான் போகிற மாதிரி இருந்தது. எச்ச முடியும் எங்கே போகுது? டீ ஃபேக்ட்ரி இருக்கட்டும், அதான் வாசனை பயங்கரமாக இருக்குது. இந்த அது போல் இருக்குது டீ எஸ்டேட். இது ஃபேக்ட்ரி அரைக்கிறாங்க அப்படியே. ஆஹா, இந்த ரூட்டு போகுது பாருங்க. டீ ஃபேக்ட்ரி வாசனை பயங்கரமாக. இந்த சித்தி விநாயகர் கோவில் இதுதான். இது வரைக்கும் ரோடு இப்படி இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னாங்க. அதுக்கப்புறமா அப்படித்தான் இருக்குது. தாய்முடி எஸ்டேட் இந்த எஸ்டேட் பேர்.
பர்மாக்காரங்க இப்படி காட்சி மணி செல்லும் வழி போடு போட்டுருக்கு. நல்ல முடி காட்சி மணி அதான் நல்ல முடி வியூ பாயிண்ட் தான் அது. அது பிரைவேட் ரோடு அந்த பக்கம். ஆமாம், இந்த போர்டு இங்கே போகிறதுக்கு நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் எத்தனை கார் நிற்கிது பாருங்க. வால்பாறையோட முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸுங்க இதுவும், கூழாங்கல் அருவியும். யார் வந்தாலும் இந்த 2 பிளேஸை மட்டும் யாருமே பார்க்காம போக மாட்டாங்க. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா 50 ரூபாய்ங்க. இங்கே தான் அங்கே அந்த என்ட்ரி ஃபீ வாங்கணும். பக்கத்துலேயே வந்து பார்க்கிங்க்கு இடமும் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல முடி காட்சி முனைக்கு போகிற வழியில் பத்மா அண்டு கணேசன். என்ன ஒரு இந்த வியூ, டீ எஸ்டேட் வியூ. இதுக்குள்ளேயே நம்ம போய் இன்னும் 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா. போனால் தான் நல்ல முடி காட்சி முனை வரும். வால்பாறைக்கு வந்தால் மிஸ் பண்ணக்கூடாத பிளேஸஸில் இது ஒன்று. வண்டி ரோடெல்லாம் மாற்றினேன். டெய்லி எஸ்டேட்டுக்குள்ளேயே போகிறது இது ஒரு ஃபீலாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு. ஃபுல்லாக எஸ்டேட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே போகாதீங்க, பூச்சி போட்டிருக்கோம். இருந்து பரவாயில்ல, கொஞ்சம் கல் மாதிரி ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. கல்லுலேயே கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இங்கே போகிறாங்க எல்லாருமே கொஞ்சம் ஏற்றத்தில் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. ஹைட்டு ஹில்லு. இங்கேருந்து போகிறவங்க மேலே ஏறி போகிற மாதிரி தெரியுதா. வியூ பாயிண்ட்டை விட போகிற வழி தான் அழகே. சூப்பரான லேண்ட்ஸ்கேப் வியூ. செம செம செம. ஆஹாஹா செம. ஃபைனலி ரீச்டு த டெஸ்டினேஷன். மூச்சு வாங்குதலோடு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம் நம்ம. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நாம் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடில் தெரிகிற மிக உயரமான மலையான சோலையாறு மற்றும் மூணாறு மலைகளையும், அந்த மலை உச்சியிலிருந்து விழக்கூடிய நீர் வீழ்ச்சிகளையும், கீழே பள்ளத்தாக்குகளையும், மலைவாழ் கிராமங்களையும் நம்ம இங்கே பார்க்க முடியுங்க. அவ்வளோ ஒரு அழகான காட்சி முனைக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ தெரியுது பார்த்திங்களா மலைகள் ஆப்போசிட்டில். அதில் இருக்கிறதுலே உயரமான இந்த மலை தான் மூணாறு மலையாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேகமூட்டம் மறைச்சிட்ருக்கு. இந்த இயற்கையின் அழகில் நம்ம மனதை அப்படியே பறி கொடுத்துட்டு அப்படியே ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணலாங்க. அவ்வளவு சூப்பரான பிளேஸ் இது. இல்லை இங்கே இப்போ கடை வச்சுட்டாங்க. லாஸ்ட் டைமு நம்ம அண்ணாமணியோட வந்தப்போ கடை எல்லாம் இல்லை. இப்போ ஒரு கடை வச்சுட்டாங்க. ஏன்னா 2 சேர் போட்டிருக்கோம். கடை வச்சுட்டாங்க. இங்கே என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. பெரிய மனசே இல்லாமல் இன்னொரு தடவை அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே மெல்ல இறங்கலாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மத்தியானம் ஒரு 2 மணிக்குள்ளே வர்ற மாதிரி பாருங்கள். அப்போ தான் நம்ம போய் பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்கு ஒரு 4 மணின்னா அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாருங்கள், யானை லத்தியை பார்த்தோம் நாங்கள். யானை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து போர்டெல்லாம் அடித்து போட்டுருமாம்மா. ஸோ ஜாக்கிரதை. அடுத்து போக போகிற இடம் கூழாங்கல் அருவிங்க. ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு இல்லையாட்டு ஹைட்டு. அதனால தான் அந்த சில்னஸ். அங்கேன்னா அந்த 12-1 மணிக்குன்றப்ப நல்ல பனிமூட்டமாட்டம் வந்துடும் மிஸ்ட்டு. ஆனமுடி எஸ்டேட்டில் இருக்குது நல்ல முடி வியூ பாயிண்ட்டு. வர்ற வழியில் பார்த்தா காட்டெருமை ஒன்று பார்த்தோங்க. கிட்ட வர்றதுக்குள்ளே நாங்கள் எஸ்கேப். வேலை வரும் காட்டெருமை. ஆஹா நல்லா பெருசுங்க. ஃபோட்டோ எடுங்க பண்ணுங்க. சின்ன கலர் மிர்ச்சி. ஆமாப்பா, இது எல்லாமே இங்கே தான்ப்பா. நம்ம இப்படி போயிட்டு திரும்பிட்டோம். நம்ம இதுக்குள்ளே வந்து 400 meters, slide right. அதை ஃபஸ்ட்டு பார்த்ததுனால தான் போச்சு. இது கொஞ்சம் நல்ல ரோடாக இருக்குது. இது எப்போ வேணால் பார்த்துக்கலாம். கூழாங்கல் ஆறு பார்த்திங்கன்னா
சிறுகுன்றா அப்படின்ற இடத்துல இருக்குங்க. அதுவும் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க. மேலே டீ எஸ்டேட்டு, கீழே ஆறுங்க. மேலே பாருங்கள், கருமேகம் பயங்கரமாக இருட்டு கட்டிகிட்டு இருந்துச்சு. மழை வந்துடுமோன்னு பயந்துட்டு இருந்தோம். ரோடு மேலேயே இங்கே நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். கார் நிப்பாட்டிட்டு நாங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூழாங்கல் அருவிக்கு போகிறப்ப பார்த்தா 2 கீரிங்க உள்ளே பார்த்தா மலை மலைன்னு ஓடிருச்சு. வேகமாக செல் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே ஓடிருச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி அதையும் எடுத்தோம். நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து சாம்பல் கலரில் இருக்குமாம்மா கீரி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மஞ்சள் கலரில் இருந்துச்சுங்க. தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒன்று தான் வந்துட்டு போகுது. ஆனால் நான் அந்த அண்ணன் தர்மலிங்க அண்ணன் சொன்னோன்னே நான் பார்த்த 2 நல்லா உள்ளே ஓடிச்சு. இதில் வந்து வீடியோவுக்கு ஒன்று தான் சிக்கியிருக்கு. நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த கீரியை பார்க்குறது. மழைலாம் பெய்கிற சமயத்தில் இந்த கூழாங்கல் ஆற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வருமா. ஸோ குளிக்காதீங்க, அபாயகரமான இடம்னு போட்டிருக்காங்க. இறங்கி ஸ்டெப்பில் போகிற மாதிரி இருக்குது. தண்ணி அளவாக தான் இருக்குது. நிறைய தண்ணி இதுலேயும் குளிக்கிறாங்க. கூழாங்கல்லாம் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் கூழாங்கல் இருக்குது. உள்ள மீனெல்லாம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு உள்ள மீன். இப்போ தாங்க இந்த இடத்துல தாங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க இருந்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ். நான் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயும் கூழாங்கல் தான். ஃபுல்லாகவுமே தண்ணி வர்றது இப்படி தான் ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. சூப்பர். இதுலேயும் குளிக்கிறாங்க நிறைய பேர். இந்த தண்ணியிலையுமே நிறைய தண்ணி போனால் மேலே அது வரைக்கும் தண்ணி வரும். காலில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் க்ளீன் ஆகிடும். வெள்ளைன்னு ஆயிடுச்சு கால். நான் ஒரு கல் மேலே உட்காந்து தான் காலை கீழே விட்டுருந்தேன். அங்கே தாங்க சம்பவம். என்ன பண்ணுறீங்க? கூழாங்கல் எடுக்கிறீங்களா? எல்லாரும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் அப்புறம் என்ன இருக்கும் இங்கே? சிறுகுன்றா கூழாங்கல். அப்போ பாம்பு. ஐயோ, சம்பவமாக இருக்கும். அந்த கல்லுக்கடியில் பாம்பு ஒன்று வந்துருச்சுங்க. நான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு தள்ளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுச்சு பாருங்கள். பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து உட்கார வந்தார். அவர் கையில் கை குழந்தை வேறு வச்சுருந்தார். அந்த பொண்ணு கம்பல் பண்ணி ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டுச்சு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு தாங்க இந்த பாம்பை பார்த்துட்டு அண்ணா கொஞ்சம் தள்ளுங்கண்ணான்ற. என்னங்க அப்படி? நானே இவர் அது பக்கத்தில் தான் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தா அந்த கல் கடியில் பாம்பு. அப்போ ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து தாத்தாவும் பேரனும் அதுலேயே படுத்துட்டு வேற நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் பாம்பை பார்த்தோன்னே எந்திரிச்சு ஓட்டத்தை பார்க்கணுமே. ஸோ இந்த மாதிரி நீர்நிலைகளில் இந்த மாதிரி இடங்கள்லாம் போகிறப்போ கொஞ்சம் கவனம் மக்களே. ரோட்டில் போனால் தாங்க நீராறு டேமு, சின்ன கல்லாறு அருவி அதெல்லாம் வரும். நாங்கள் இந்த டைம் போல் லாஸ்ட் டைம் போயிருந்தோம். அந்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்த பிளேசஸ் எல்லாமே ஒன் டேயில் பார்க்கக்கூடியதுங்க. நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக தான் வந்திருந்தோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் 2 days ட்ரிப் வந்திருந்தோம். அப்போ வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் பார்த்தோம். இப்போ பார்த்த பிளேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ரீச் பண்ணக்கூடிய இடங்கள், ஃபேமிலியாக போகக்கூடிய இடங்கள். சப்போஸ் நீங்கள் ஒன் டே வால்பாறையில் ஸ்டே பண்ணி செகண்ட் டேவும் பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீராறு டேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன கல்லாறு அருவி, அப்புறம் வந்து கருமலை எஸ்டேட்டில் இருக்கிற பாலாஜி கோவில், அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குதுங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸும் ஜாஸ்தி, ஆஃப் ரோடு பிளேசஸாக இருக்கும். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா மழையால் நிறைய பிளேசஸ்லாம் வந்து கட் ஆயிருச்சுங்க. இப்போ போன பிளேஸுக்கே பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் நிறைய வந்து ரூட்டு காமிக்குது. அப்புறம் அதுவே வந்து டைவர்ட் ஆகி வேறு ரூட்டை காமிக்குது. அங்கெல்லாம் நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வர்றப்போ பார்த்தீங்கன்னா சிங்கவால் குரங்க பார்த்தோங்க நாங்கள். இங்கே பார்த்தீங்களா தெரியுதா? இன்னொரு இதில் நல்லா காமிக்கிறேன் ஃபோட்டோவில். இங்கே நல்ல ஃபேஸே வந்து சிங்கம் மாதிரி இருக்குது. மூணார் போகிற வழியில் கூட வெறும் கருப்பு மட்டும்தான் இருக்கும் மூஞ்சியில். வால்பாறைக்கு எங்களுக்கும் என்ன ராசின்னு தெரில. லஞ்சு வந்து நல்லா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட முடியல. லாஸ்ட் டைம் அண்ணாமணியோட போனப்பையும் அப்படி தான் ஆச்சு. இந்த தடவை அப்படித்தாங்க ஆச்சு.
அந்த சரவணா ஹோட்டலில் கிடைக்கல, சாப்பாடே கிடைக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தது, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, அங்கே ஏதோ பராமரிப்பு வேலை நடந்துகிட்ருக்கு. பார்சல் வாங்கிட்டு வந்து நடுவழியில் வச்சு தான் சாப்பிட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு, சாரிங்க. என்னால் வால்பாறையோட அழகை கம்மியான டயத்தில் சொல்ல முடியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காமல் கொடுத்துருக்கேன், அதனால் பிடிக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ. பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.